மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் சாப்டர் 1ல் எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அடுத்து வந்து குவான்டைசேஷன் சார்ஜஸ் அப்படின்னா என்ன, அடுத்து கூலும்ஸ் லா. இந்த 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா எ பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி which deals with stationary charges, not moving charges. Listen carefully. அதாவது மூவிங் சார்ஜஸ்னால் இப்போ ஏசி கரண்ட்டு லைன் த்ரோவாக எடுத்துகிட்டு போகிறோம்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. பட் இது என்னன்னா ஸ்டேஷ்னரி சார்ஜஸ். இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ், அதாவது பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, அதுக்கு நேமிங் எப்படி கொடுப்போம்னா Q1, Q2, Q3 இந்த மாதிரி நேமிங் கொடுப்போம். ஓகேவா? ஸோ branch of electricity which deals with the stationary charges is called electrostatics. Okay, அடுத்து the total electric charge in the universe, இந்த பேரண்டத்தில் இருக்கிற total electric charge வந்து பார்த்தீங்கன்னா constant, மாறாதது. and charge can neither be created nor be destroyed, ஆற்றலை ஆக்க முடியாது, அழிக்க முடியாது. அடுத்து in any physical process, எந்த ஒரு physical process நடந்தாலும் உலகத்தில் the net change இருக்குது இல்லையா, அதாவது டோட்டல் சேஞ்ச் இருக்குது இல்லையா, அந்த சேஞ்ச் இன் சார்ஜ், the net change in charge, அந்த சார்ஜில் எலக்ட்ரிக் சார்ஜில் லாஸ்ட்டில் மைனஸ் சார்ஜஸ் ப்ளஸ் சார்ஜஸ் எல்லாம் கூட்டி பார்க்கும்போது நமக்கு ஜீரோன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அடுத்து குவான்டைசேஷன் சார்ஜஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். the charge Q on any object is equal to an integral multiple of fundamental unit charge E. அதாவது Q ஈக்குவல் டு NE, அதாவது குவான்டைசேஷன் சார்ஜ் Q ஈக்குவல் டு NE. N பிலாங்ஸ் டு இன்டீஜர், அதாவது எனி நம்பர் ஃப்ரம் இன்டீஜர். ஓகே, ஸோ இங்கே ஈக்கான வேல்யூ 1.6 × 10⁻−19 கூலும்ஸ். ஓகே, இப்போ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா -1.6 × 10⁻−19 கூலும். அதே போல் ஒரு புரோட்டானோட சார்ஜ் பார்த்திங்கன்னா +1.6 × 10⁻−19 கூலும். ஓகே, ஸோ த்ரூ அவுட் லெசன் இது வந்து யூஸ் ஆக போது, இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லான்னா ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல Q1 அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது, பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. இங்கே Q2 அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. கன்சிடர் 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 and Q2 at rest, not moving, they are in rest, in vacuum, also in vacuum, separated by distance r. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா r, ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து r. ஓகே, அக்கார்டிங் டு கூலும் the force on point charge Q2 exerted by another point charge Q1, அதாவது இந்த Q1 இருக்கு இல்லையா, இது மேலே ஒரு சார்ஜை போடுது, எக்ஸர்ட் பண்ணுது. Q2 மேலே ஒரு சார்ஜை எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ அந்த சார்ஜை என்னன்னு சொல்லுவோம்னா F21 வெக்டார். தட் மீன்ஸ் F21க்கு அர்த்தம் என்னென்னா ஃபோர்ஸ் ஆன் டூ எக்ஸர்டட் பை 1, ஆன் டூ பை 1 அப்படின்னு படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அதனோட மீனிங் புரியும். ஓகேவா? ஸோ F21 vector is equal to K into Q1 into Q2 by R square into R cap 12. சார், இந்த யூனிட் வெக்டார் எதுக்காக வந்தது? ஸோ அதுதான் அடுத்த பாயிண்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க பாருங்கள். வேர் R12 cap is the unit vector directed from the charge Q1 to Q2. அதாவது அந்த சார்ஜ் வந்து எங்கேருந்து எங்களுக்கு மூவ் ஆகுது? Q1லேருந்து Q2க்கு மூவ் ஆகுது. ஸோ அந்த டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த யூனிட் வெக்டார் R12 கேப். புரியுதுங்களா? அண்ட் இந்த இடத்துல K அப்படின்றது வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு. அந்த Kனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 × 10⁻9. ஸோ இதுவும் இந்த த்ரோட் லெசன் உங்களுக்கு யூஸ் ஆக போது, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ Kவை 1/4πε0ன்னு சொல்லலாம். இப்போ ε0க்கான வேல்யூ பாருங்கள், 1/4πk. ε0 ஈக்குவல் டு 1/4πk. ஸோ அதனோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.85 × 10⁻12 c² n⁻−1 m⁻−2. ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா பர்மிட்டிவிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் பர்மிட்டிவிட்டி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.